வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளெண்டர்ல இந்த மாதிரி ஒரு மாடலுக்கு எப்படி க்ளோ எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த மாடல் பாருங்க, இதுல அந்த ஃபிளாஷ் லைட்னிங் மாதிரி ஒரு மாடல் ஷேப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எப்படி க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறது, பிளஸ் இந்த ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் எப்படி க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறது, அப்புறம் கீழே 50% ஆஃப்னு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா லேயர் செட்டப் நான் பண்ணியிருக்கேன். லேயரா ரெண்டர் பண்றதுக்கு லேயர்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்க பாருங்க, எனக்கு லேயரா ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ இது காம்போஸ்டிங் மோடு போயிட்டு இதை நான் க்ளோ எஃபெக்ட் கொடுக்க போறேன். ஸோ இந்த அவுட்லைனர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணி அதுக்கப்புறம் லேயர் செட் பண்ணி அப்புறம் ரெண்டர் பண்ணியிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் காம்போஸ்டிங் விண்டோவில் போகலாம். ஸோ காம்போஸ்டிங் விண்டோவில் எப்படி போகிறது, எப்படி அந்த காம்போஸ்டிங் நோட் செட் பண்ணுறது, அதோட பேசிக்ஸ் எல்லாமே என்னோட காம்போஸ்டிங் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ காம்போஸ்டிங் மோடில் போயிட்டு நான் மேலே இருக்கிற அந்த விண்டோவை இமேஜ் எடிட்டராக செட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க விண்டோவில் நோட் எடிட்டர் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேலே இருக்கிற விண்டோ தான் என்னோட அவுட்புட் காட்டுற பேனல் விண்டோ. ஸோ அது வியூவர் நோட நான் செட் பண்ணிக்கிறேன். அந்த வியூவர் நோடு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே என்னோட காம்போஸ்டிங் பேசிக்ஸ் விண்டோவில் இருக்குது, வீடியோவில் இருக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போது கீழே இருக்கிற விண்டோ பாருங்கள், அதில் ரெண்டர் லேயர்ஸ் இருக்கும். அதில் லேயராக நம்ம ரெண்டர் பண்ண லேயர்ஸ் அதில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பிஜி பேனல் தனியாக, ஃப்ளாஷ் தனியாக, டெக்ஸ்ட் தனியாக, அந்த சிம்பிள் லேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அது தனியாக, எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அது எப்படி பார்க்கறதுனா, வியூவர் நோடு கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதன் மேலே நம்ம விண்டோல பார்க்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பண்ணி அந்த ரெண்டர் லேயர் மேலே கிளிக் பண்ணால் வியூவர் நோடு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்க, நான் பிஜி பிளேட், அப்புறம் ஃப்ளாஷ் சேல் தனியாக லேயர், அப்புறம் அந்த ஃப்ளாஷ் மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இந்த ஆஃபர் பார்ட் தனியாக, அந்த மாதிரி தனியாக செட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் ஸ்டார்ஸ் தனியாக உங்களுக்கு ரெண்டர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் வியூவர் நோட்ல கனெக்ட் பண்ணதுனால எனக்கு மேலே எல்லாமே காட்டுது. இப்போ ஃபுல் லேயர் நான் மேலே வியூ லேயர் செட் பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டர் லேயரையே நான் ஒரு டூப்ளிகேட் போட போறேன். எதுக்குன்னா அதுதான் எனக்கு செகண்ட் லேயர் ஆக்ட் பண்ண போது. டூப்ளிகேட் போட்டு அதில் ஃபிளாஷ் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் ஆல்ஃபா ஓவர் அப்படிங்கிற நோட் ஆட் பண்ணுறேன். இப்போ மேலே இருக்கிற ரெண்டர் லேயரையும் கீழே இருக்கிற ரெண்டர் லேயரையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஆல்ஃபா ஓவரோட அந்த ஆல்ஃபா ஓவரை நான் வியூவரோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ வியூவர் நோடுங்கிறது நம்மளோட ப்ரிவியூ விண்டோ நோடு மாதிரி. இப்போ இந்த ரெண்டர் லேயருக்கும் ஃப்ளாஷ் லேயருக்கு நோடில் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி கிளார் நோடு ஒரு நோடு ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்க, கிளார் நோடு ஆட் பண்ணோன்னே எனக்கு மேலே க்ளோ வந்துருச்சு. ஆனால் அது ஸ்ட்ரீக்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளூங்கிறது நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ண க்ளோ அது பாருங்க. ஸோ இந்த க்ளோட இன்டென்சிட்டி அதெல்லாம் கம்மி பண்ணுறது கீழே நான் கிளார் சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதோட இன்டென்சிட்டி எனக்கு குறையும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணா கூட எனக்கு க்ளோவோட ஸ்ட்ரென்த் நான் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்க பாருங்க, க்ளோவோட ஸ்ட்ரென்த் நான் டிக்ரீஸ் பண்றேன். இப்போ எனக்கு குறைஞ்சிருச்சு பாருங்க. இப்படிதான் பிளெண்டர்ல ஒரு லேயருக்கு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறது. இதே மெத்தட்ல தான் நீங்க க்ளோ மற்ற லேயர்ஸும் கொடுக்க போறேன். நான் இதை பாருங்க, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், 10 வச்சிருக்கேன், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நான் அதோட ஸ்ட்ரென்த் நான் கொஞ்சம் கம்மி பண்றேன், 2. ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. இதே மெத்தட்ல தான் இப்போ இந்த ஸ்டார்ஸுக்கு நான் க்ளோ கொடுக்க போறேன். இப்போ ரெண்டு லேயர் அண்ட் கிளார் நோட் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி நான் டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். ஏன்னா அதை வச்சு தான் நான் ஆல்ஃபா ஒரு நோட் ஆட் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறேன். டூப்ளிகேட் போட்டாச்சு. இப்போது இந்த ரெண்டு லேயரை நான் ஸ்டார்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வியூ லேயர், செகண்ட்ல இருக்கிறது ஃப்ளாஷ், தேர்ட்ல இருக்கிறது ஸ்டார், இப்படி நான் செட் பண்ணிட்டு இப்போ இந்த கிளார் நோட ஒரு ஆல்ஃபா மிக்ஸ் மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் டூப்ளிகேட் போடுறேன். ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணி கீழே கொண்டு வரேன். நான் இப்போ மேலே இருக்க ஆல்ஃபா ஓவர் நோடோட அந்த அவுட்புட்டையும் கீழே இருக்கிற கிளார் நோட இன்புட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு க்ளோ எஃபெக்ட் நான் இப்போ இந்த ஆல்ஃபா ஓவர் எடுத்து அவுட்புட் வியூவரோட கனெக்ட் பண்றேன். இப்போ பாருங்க, மேலே க்ளோ எஃபெக்ட் ஸ்டார்க்கு பின்னாடி போயிடுச்சு. ஸோ இதை நான் கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மேலே அந்த லேயர்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கிற நோட கீழே இருக்கிற மேலேயும் கொடுத்தோன்னா எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிடும். இப்போ பாருங்க, நான் ஸ்வாப் பண்ணுறேன். அந்த நோட ஸ்வாப் பண்ண எனக்கு க்ளோ எஃபெக்ட் கரெக்டாக வந்துடும் பாருங்க. இதே டைப்பில் தான் நான் 50% ஆஃப் அதுக்கும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஸ்வாப் பண்ணியிருக்கேன். எனக்கு அழகான அந்த க்ளோ எஃபெக்ட்ஸ் கிடச்சிருச்சு. நான் ஃப்ளாஷ்க்கு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரியே இந்த ஸ்டாரோட க்ளோ எஃபெக்ட்ஸு நான் ஸ்ட்ரென்த் அண்ட் சைஸை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இதே மெத்தடில் தான் அந்த 50% ஆஃப்னு ஒரு லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு அந்த க்ளோ எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. இப்படி தான் பிளெண்டரில் லேயராக நம்ம ரெண்டர் பண்ணிட்டு இண்டிவிஜுவலாக நம்ம க்ளோ எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு நல்ல டுட்டோரியலோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.